ஹாய் நண்பன், நான் தான் உங்கள் டிஎஃப் அட்வைஸ் ஃப்ரீ அட்வைஸ்னால் இதுதான் உங்களுக்கு கடைசி அட்வைஸ் தர போகிறேன். அதாவது பிரச்சாரத்தோட கடைசி பிரச்சாரம் முடிஞ்சு போச்சு. டிவிக்கோடது, இந்த எலெக்ஷனோடது மொத்தம் பிரச்சாரம் முடிஞ்சு போச்சு. தயவு செய்து நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க, தெரிஞ்சுக்குங்க. இந்த வேட்பாளர் 234 தொகுதியிலையும் வேட்பாளர் நிற்கிறது யாருன்னு சொன்னோம்னா அந்த சின்னத்தோட விசில். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது யாரை நிற்க போல, அது விஜய் அண்ணாவோட முகம். ஸோ அது பார்த்து தலைவலியை பார்த்து அந்த விஜய் சின்னத்துக்கு யாரை ஆதரிக்கணுமோ அந்த ஆதரவை கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் ஓட்டை சிந்தாமல் நீங்கள் போய் போடுற உங்கள் கடமை. ஒரு உரல் புரட்சியை நாளைக்கு. ஸோ ப்ளீஸ் உங்கள் அக்கா, உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, உங்கள் தம்பி, யாரை இந்த ஓட்டுக்கான உரிமை 18 வயசுக்கு மேலே இந்த ஓட்டு உரிமை இருக்கவும் அவங்களுக்கெல்லாம் போயிட்டு தயவு செஞ்சு அவர் சொன்ன மாதிரி. ஸோ ப்ளீஸ் சுட்டிஸ் யாரும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சரி, உங்கள் வீட்டில் யாராக இருக்காங்களோ தளபதி சொன்ன மாதிரி அந்த ரிக்வெஸ்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தெரியும் எங்களுக்கு. ஸோ ஏற்கனவே உங்கள் ஆதரவு குட்டிஸ்லாம் ஆதரவு இருக்குது, இருந்தாலும் உங்கள் ஆதரவு தேவை. ஸோ மக்களாக நீங்கள் மட்டும் தான் ஒரு ஓட்டும் எவ்வளோ நம்பிக்கையான ஓட்டு நீங்கள் போட போகிற நம்பிக்கையில் தான் இருக்குது. ஸோ ப்ளீஸ் காசு கொடுத்தா வாங்கிங்க. எவ்வளோ பேர் எத்தனை காசு கொடுத்தா வாங்கிங்க. கடைசி நாளைக்கு நைட்டு இருக்கும், இன்றைக்கி நைட்டு இருக்கும், உங்கள்கிட்ட வருவாங்க. முடிஞ்ச அளவுக்கு வாங்கிக்கிட்டு விஜயத்துக்கு பட்டாலும் அடிச்சு போட்டுன்னு இருங்க. தயவு செய்து நீங்கள் அவன் நல்லா இல்லை, இவன் நல்லா இல்லை, இவன் மத பேசுகிறவன், இவன் அவன் பேசுகிறவன் இல்லை, எதுவுமே இல்லை. இங்கே எந்த கட்சியில் நடக்காது. அவன் எப்படின்னா பேசுவோம், எந்த கட்சிக்காரனும் எப்படியா பேசுவோம். நம்ம தமிழகத்தில் இருக்கிற ஒரு வேட்பாளர் இருந்தாலும் சரி. ஆனால் இவருக்கு இருக்கும்போது இந்த ஆட்சி அமைஞ்சிச்சுனாக்கா அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு வராதுன்னு சொல்லி அவர் கான்ஃபிடன்ஸ் சொல்லியிருக்காரு. அதை நான் ஒரு பக்கமாக எடுத்துக்கிட்டு அந்த நம்பிக்கை எடுத்துக்கிட்டு நீங்கள் போய் வாக்கு தெளிங்க. ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுங்க. தமிழகம் மாறணும் சொல்லி தான் இந்த புரட்சி, வேறு எதுவுமே இல்லை. ஹிஸ்ட்ரி மேக் பிகன் பேக். எப்படி ஹிஸ்ட்ரி மேக் பிகன் பேக், அதாவது வரலாறு திருப்பி பார்க்கணும். அது யார் பார்க்கணும்னாக்கா தமிழகம் மொத்தம் பார்க்கணும், உலகம் மொத்தம் பார்க்கணும். பிஜேபிக்காரெல்லாம் போய் சார் எப்படி தான் இந்த 3 வருஷத்துல கடிச்சு ஆரம்பிச்சுட்டு எப்படி தான் அந்த முதலமைச்சர் அந்த உட்காந்தா சொல்லி அவங்களாம் மூக்கால் அழுகணும். எல்லாம் கண்ணால் அழுவாங்க, எல்லாம் மூக்கால் அழுகணும். அந்த மாதிரி கொஞ்சம் ப்ளீஸ் டிஎம்கே காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் வெளுத்துட்டீங்க, ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணி நீங்கள் வெளுத்துட்டீங்க. யாரும் அவங்க எல்லாம் 50 வருஷம் ஆட்சியில் நடந்தவங்களும் இருக்காங்க, 30 வருஷம் ஆட்சியில் நடந்தவங்க இருக்காங்க. இதுவுமே செய்யாதவங்கலாம் இப்போ வந்து வாய்ப்பு கொடுங்க, இன்னொரு வாய்ப்பு கொடுங்க சொல்லி கேட்கும்போதெல்லாம் 2.1 எதுக்கு கொடுத்த வாய்ப்பை சரி வைக்கல நீங்களாம்.